இல்ல சொல்லுங்க. கட்டுற மாதிரி இருந்து சொன்னேன். நான் 6 சொல்றதுக்கு நீங்க 5 600 கேட்கறது எப்ப சொல்லணும்ல. வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ வந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை. இந்த ஆட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அதிகாலையிலிருந்து நடைபெறுங்க. இந்த வாரம் நோன்பு வாரம், அதாவது ஆடிப்பெருக்கு திருவிழா சந்தை. சனிக்கிழமையே இந்த சந்தை நடைபெறனால பார்த்திங்கன்னா ஆடுகளோட வரத்து சுத்தமாகவே இல்லைங்க. ரொம்ப கம்மியான ஆடுகள் தான் வந்திருந்தது இன்றைக்கி. ஆடுகள் சும்மா எங்கேயாவது ஒன்றா தான் நிற்கிற மாதிரி இருந்தது. இந்த 2 வாரமாகவே ஆடுகள் நிறைய குவிஞ்சிருந்ததுங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிடாய்களை பாருங்கள். இந்த மாதிரியான செம்மறி குட்டிகள் ஒரே சைஸில் இருந்தது எல்லாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிகள் நிறைய ஒரு 4-5 செட்டு வந்துருந்ததுங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ஆடுகள், அந்த மாதிரி வெள்ளாடுகள் அந்த மாதிரிலாம் அதிகமாகவே வரல. இந்த மாதிரி சின்ன குட்டிகள் ஒரு 4 செட்டு வந்துருந்தது. அதில் ஒரு செட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த குட்டிகளை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் விலை என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4500 கிரயத்துக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஒரு குட்டி 4500 சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி குட்டிகள் வேணும் அப்படின்னா இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸும் வருங்க. அதே மாதிரி இந்த வாரம் சேலம் கருப்பு, அது கருங்கடாய்களுக்கு நல்ல ஓரளவுக்கு மவுஸ் இருக்குன்னு நினச்சி கொண்டு வந்தாங்க. ஒரு சில கடாய்கள் தான் விற்பனை ஆச்சு. நிறைய கடாய்கள் விற்பனை ஆகலை. வாங்குறதுக்கு வியாபாரிகளே வரலங்க சுத்தமாகவே. பொதுமக்கள் தான் கொஞ்சம் வந்திருந்தாங்க. அதனால் இங்கே விற்கலை இன்றைக்கும் கடாய். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடாயும் 16000 விலை சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு 13500 கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்துட்ருக்கூடிய இந்த ஒரு 4 குட்டி, ஒரு குட்டிக்கும் விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி செம்மறி குட்டி நான் இந்த மாதிரி தரத்தில் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பேரம் பேசி குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரியான விலைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த குட்டிலாம் ஒவ்வொன்றும் 4700 சொல்லிகிட்ருக்காங்க. இறுதியாக கொடுக்கக்கூடிய விலையை தான். இது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிங்க, ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் குட்டிகள். ஒரு சில கொம்பு குட்டிகள் இருந்தது, கொம்பு இல்லாத மொட்டை குட்டிகளும் இந்த இதில் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருந்தது. செட்டாக வேணும், வளர்ப்புக்கு வேணும், பண்ணைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான தரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சிலது வாட்சிக்கும். $6500 விலை சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு 5700 கேட்டுக்கிட்டு இருக்காங்க விலை. பார்த்துட்டுக்கூடிய இந்த சேலம் கருப்பு, இந்த ஒரு குட்டி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி சொல்லிகிட்டு இருந்த விலை 12500 இந்த பெரிய கடா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கடாயும் ஒவ்வொன்றும் 10000 இந்த மாதிரி விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பெரிய கடா 12000 சொல்லிகிட்டு இருந்தாங்க. 12500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 12000 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க விலை. அப்புறம் இந்த குட்டிகள் எதுவுமே விற்கலைங்க, திரும்பி எடுத்துகிட்டு தான் போனாங்க. இந்த சந்தையில் அதிகபட்சமாக பெருசாக வந்த கடை இதுதாங்க. பெரிய சைஸ் கடான்னு சொன்னால் இது 2 தான் சொல்ல முடியும். வேறு எதுவும் அதை விட பெருசாலாம் எதுவுமே வரலை. இந்த 2 கடாயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருந்தது. இந்த கடாயோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து 37000 சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆடுகள் வரத்து சுத்தமாக இல்லை பாருங்கள், எம்டியாக இருக்குது. இந்த ஆடை பார்த்திங்கன்னா விலை ஒரு 6000 சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருங்கடாய் பார்த்திங்கன்னா 11000 விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 8500 வரைக்கும் தம்பி கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்கலை. 10000 மேலேனா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த கடாயை. அதே மாதிரி இந்த கடாய்களை பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதிகபட்சமாக நாட்டு கடாய்கள் கிடையாது. நான் இருந்தாலுமே நல்ல
கரிப்பிடுத்தமான கிடாய்களுங்க. நல்லா பார்த்து பிடிச்சி பார்த்து வாங்கிட்டு போனாங்க. விலை வந்து 15-16,000 சொல்லிகிட்டு இருந்தாங்க. இறுதியாக வந்து 13,500 கொடுத்துட்டு பிடிச்சிக்குங்க அந்த மாதிரி விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து 12,000 விலை கேட்டுட்ருந்தாங்க. அவங்க கொடுக்கல. பார்த்துட்டு இந்த குட்டி வந்து 5,500 விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இந்த 2 கிடாயும் பார்த்திங்கன்னா விலை என்னென்னா 28,000 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. 2 சேர்த்து 14 இந்த மாதிரி விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த கடாயும் விற்கலைங்க இந்த வாரம். அதிகமாக வாங்குறதுக்கு வியாபாரிகளோ இல்லை பொதுமக்களோ அதிகமாக வராதனால இது விற்கலை. 28,000 சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வியாபாரம் ஆகலை. திருப்பி எடுத்துகிட்டு தான் போனாங்க. இப்போ பார்த்துட்டு இந்த ஆடு பார்த்திங்கன்னா செனை ஆடுங்க. சேலங்கருப்பு பெட்டை ஆடு. இது வந்து செனை, ஒரு இளஞ்செனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விலை வந்து 10,000 விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 8,000 அப்படின்னா வந்துச்சுன்னா விலை வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிகமாக யாரும் கேட்கலங்க. இந்த ஆடும் திரும்பி தான் போச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.